யார் எடுப்பா? வயிறுக்கு சோறு தானே நான் தான் சொல்லணுமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பிக் பாஸ்ல ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மதியான டைம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க போல. சிலர் தட்டை எடுத்துட்டு அந்த வாஷிங் பண்ற இடத்துல போடாம அங்கங்கேயே வச்சிட்டாங்க போல. இத பார்த்த ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட இடத்துல வைக்க மாட்டீங்களா, தட்டை அப்படியே வச்சுட்டு போயிடுவீங்களா, யார் இதெல்லாம் பண்ணுவா, வயிற்றுக்கு சோறு தான் சாப்பிட்றீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது வயிற்றுக்கு சோறு தான் சாப்பிட்றீங்களான்னு கோபமா கேட்குறாங்க. அதுக்கு ஒருத்தர் கூட ரியாக்ட் பண்ணலங்க. எல்லாருமே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் தட்டை வச்சிருப்பீங்கல்ல, அது யாருன்றது உங்களுக்கு தெரியாதா? ஏங்க இந்த மாதிரி அங்க பேசுவீங்க? நீங்க சாதாரணமா சொன்னா என்னங்க, நாங்க தான் தெரியாம தட்டை வச்சிட்டோம், தட்டை வைங்கன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. வயிற்றுக்கு சோறு தான் சாப்பிடுவீங்களான்னு கேக்குறீங்களே, வயிற்றுக்கு சோறு சாப்பிடாம வேற என்னங்க சாப்பிடுவாங்கன்னு பதிலுக்கு யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட கேட்கலங்க. பார்வதியும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரும் தள்ளி உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு எப்ப பாரு அட்டென்ஷனை திருப்புறதுக்கு ஏதாவது ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட நேரடியாக அவங்க கிட்ட கேட்கலங்க, யாருமே கேட்கல. ஆதிரை எதுக்கு எடுத்தாலும் பேசுவாங்களே, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுக்கா, தப்புக்கா அப்படின்ற மாதிரி பேசலாம்ல, அவங்க கூட பேசலங்க. இப்ப நான் பார்த்த வீடியோல அவங்க பேசின மாதிரியே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் யாரோ பேசுறதுக்கு போறாங்க, அதுக்குள்ள அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாராவது பேசுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த வெசல் வாஷிங் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த கலையரசனும் அதுக்கப்புறம் விக்ரமும் தான் இருக்காங்க போல. ஏன்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா, நான் தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ அவங்க கிட்டயும் பேசுறாங்க. அதாவது ரம்யா ஜோ தான் எல்லாரையும் ஹேண்டில் பண்றாங்கல்ல, அதனால இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க போல. ஆனா யார் ஒருத்தரும் கோவப்படல. இந்த மாதிரி திட்டியும் கோவப்படலன்னா அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.